உண்மைகளை உறுத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கி பிணைமுறி விவகாரம் தொடர்பில் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 8 பேருக்கு விளக்கமறியல். நாடு திரும்பும் இலங்கை பணியாளர்களின் தனிமைப்படுத்தல் காலத்தை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்பதாலேயே அசாத் சாலி கைது செய்யப்பட்டதாக சரத் வீரசேகர தெரிவிப்பு. மஸ்கெலியா பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் தீ பரவல், 20 வீடுகளுக்கு சேதம். மொடர்னா நிறுவனம் தனது கொரோனா தடுப்பூசியை குழந்தைகளுக்கு பரிசோதனை. இலங்கையின் கிரிக்கெட் வரலாற்றில் சரித்திர நாள் இன்று. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோருக்கான தனிமைப்படுத்தல் செயல்முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கோவிட் தடுப்பூசியை இந்நாட்டில் பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோருக்கான தனிமைப்படுத்தல் செயல்முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளன. அது குறித்து உத்தியோகபூர்வமான அறிவிப்பு சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் அறிவிக்கப்படும். සෞඛ්‍ය අධ්‍යක්ෂ ජෙනරාල්වරයා විසින් මේ පිළිබඳව දැනුම් දෙයි. එන්නත් දෙකම ලබාගෙන ශ්‍රී ලංකාවට පැමිණෙන අයවලුන් දින 10ක නැත්නම් දින 14ක කාල සීමාවකින් පස්සේ එනවනම් බොහෝ දුරට ඔවුන්ට නිරෝධායනකින් තොරව PCR පරීක්ෂණයෙන් පසුව යන ක්‍රමවේදයක් පිළිබඳව උපදෙස් ලබා දීමට නියමිතව තිබෙනවා. குறிப்பாக கோவிட் தடுப்புக்கான 2 டோஸ்களையும் பெற்றுக்கொண்ட நிலையில் இலங்கைக்கு வருகை தரும் பயணிகள் தடுப்பூசியை பெற்றதன் பின்னர் 10 தொடக்கம் 14 நாட்களில் இலங்கைக்கு வருகை தருவார்களாயின் அவர்களை தனிமைப்படுத்தலின்றி PCR சோதனையை மாத்திரம் மேற்கொண்டு நாட்டுக்குள் அனுமதிப்பதற்கான செயல்முறை ஒன்று அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் 7,96,792 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிய கோவிட் தடுப்பூசி ஒன்றை இலங்கைக்கு எடுத்து வருவதற்கு எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் கோவிட் தொற்றாளர்கள் குறைவடைந்து வருவதாகவும் வெவ்வேறு கோவிட் தடுப்பூசிகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 1 டோஸ் மாத்திரம் போதுமானதாக உள்ள ஜான்சன் அண்ட் ஜான்சன் கோவிட் தடுப்பூசியை இந்நாட்டில் பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாட்டில் 286 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே பேலியகுட கோவிட் கொத்தில் 250 தொற்றாளர்களும், சிறைச்சாலை கோவிட் கொத்தில் 24 கோவிட் தொற்றாளர்களும், வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்களிடையே 12 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் நேற்றைய தினம் மாவட்டங்கள் ரீதியில் பதிவாகியுள்ள தொற்றாளர்களில் அதிகளவானவர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 94 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் கட்டுநாயக்கவில் 47 பேரும், மினுவங்குடியில் 10 பேரும் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 59 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஹங்வெல்ல பிரதேசத்தில் 15 பேரும், பத்திரமுல்லையில் 14 பேரும் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 26 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 20 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 17 பேரும், பதுள மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் தலா 15 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 7 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 5 பதிவாகியுள்ளனர். மாத்தளை, கேகாலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் தலா 4, யாழ்ப்பாணம், குருநகல், மன்னார் மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும் பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6:30 வரையில் புதிதாக 182 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2447 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 354 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை நாட்டில் 88,706 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 85,725 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 534 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் இன்றும் கவனஈர்ப்பு போராட்டத்துடன் முன்னெடுக்கப்பட்ட பேரணி நெல்லை ஆதீனம் முன்பாக நிறைவடைந்தது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் ஜனாதிபதியை சந்தித்து கதைப்பதற்கு தான் ஏற்பாடு செய்து தருவதாக அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே உறுதிமொழி வழங்கியுள்ளார்.
இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்துமாறு கூறி முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவில் இருந்து பேரணியாக தற்போது சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வரும் நெல்லை ஆதீனம் முன்பாக சென்று நிறைவடைந்தது. குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், சிவில் சமூகத்தினர், காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள், அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற நீதி 2009 முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்ற இந்த நூற்றாண்டினுடைய மாபெரும் இனப்படுகொலை வேறு எந்த நாட்டிலும் தேசத்திலும் இந்த நூற்றாண்டிலே நடைபெற்றிருக்காத ஒரு இனப்படுகொலை எங்களுடைய தேசத்திலே இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. 12 வருடங்களை எட்டியும் அதற்கான நீதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதற்கு இந்த இனப்படுகொலையை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். 46 ஒன்று தீர்மானம் எங்களுக்கான நீதியை தருவதாக இல்லை. அது எங்களை ஏமாற்றி இருக்கிறது. எங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஏமாற்றி இருக்கிறது. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் ஜனாதிபதியை சந்தித்து கதைப்பதற்கு தான் ஏற்பாடு செய்து தருவதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே உறுதி வழங்கியுள்ளார். சரியான நியமனம் வழங்க இவையெல்லாம் ஏற்கனவே வேலை செய்தவை ஹாஸ்பிட்டல்ல நீண்ட காலமா செய்தாங்க. அந்த அடிப்படையில இன்டர்வியூ எடுத்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் தொடர்ந்தும் 17 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக நுழைவாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு திரும்பிய கமத்தொழில் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதார தொண்டர்களிடம் கலந்துரையாடியிருந்தார். குறித்த கலந்துரையாடலின் போது சுகாதார தொண்டர்களிடம் அமைச்சர் இவ்வாறு வாக்குறுதி வழங்கியுள்ளார். எலெக்ஷனுக்கு 3 நாளுக்கு தான் இந்த இது கொடுத்திருக்கு. இதே மாதிரி போன அரசாங்க காலத்துல லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷன் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி எந்த பக்கத்திலும் இதே மாதிரி தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்த உடனே எல்லாம் நிப்பட்டிருக்கு. இது இதுல இல்ல சஜித் பிரேமதாஸ் மினிஸ்ட்ரியில இதே மாதிரி இருந்தா அவங்க கொழும்பு வந்தார். அத மாதிரி 25,000 கிட்ட ஆட்களுக்கு எலெக்ஷன் நாளுக்கு 1 வீக் முந்தி 1 வீக் போறோம் இந்த மாதிரி கொடுத்திருக்கு. இப்போ அரசாங்கம் வந்த உடனே இப்போ 1 வருஷமுக்கு முந்தி பேர் எனக்கு தெரியல, 1 வருஷமுக்கு முந்தி இப்போ கவர்னர்ஸ் எல்லாம் அரசாங்கம் ஜனாதிபதிக்கு எழுதிருக்கு. இப்போ தான் எனக்கு இது தெரியும், எனக்கு தெரியல. இப்போ எனக்கு என்ன செய்யலுமாண்டா இப்போ கவர்னர் வந்த உடனே நாங்கள் ஜனாதிபதி January 30th, 2020. January 30th. January 30th, 2020. These appointments has given November 18th. After the election, 5 days. After the election, these 6 categories were stopped by the government. Then the government issued works for these first 5. Only these people affected by the government. Now these are advertised and these are technical jobs. These are technical jobs. Okay. These all are technical jobs. But all are come under jobs. Yeah, no. That is jobs cannot be differentiated. That is your wish, man. No, that is your wish. That is your wish. We are speaking the truth. That's why you are afraid to face the truth.
முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 8 பேரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2016 மார்ச் மாதம் 29ஆம் மற்றும் 31ஆம் தேதிகளில் இடம்பெற்ற மத்திய வங்கியின் பிணைமுறி ஏல மோசடி வழக்கு விசாரணைக்காக மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் சட்டமா அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 8 பேரை எதிர்வரும் 23ஆம் தேதி விளக்கமறியலில் வைக்குமாறு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்தியாவின் தேர்தல் களத்தில் இலங்கை தமிழர்களின் விவகாரம் பிரதான தேர்தல் பிரசாரமாக காணப்படுகிறது. தேர்தல் முடிவடைந்த பிறகு தேர்தல் மேடைகளில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டுவிடும் என தொலைநோக்கு கல்வி மேம்பாடு ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் கிளை அலுவலகம் ஒன்றை திறப்பதாக பாரதிய ஜனதா கட்சி அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் இலங்கையில் ஈழதேசம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் அண்மையில் தெரிவித்திருக்கின்றது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? ඕක අලුත් දෙයක් නෙවෙයිනේ. ලංකාවේ ඊළමක් පිළිබඳව ඉන්දියාවේ විවිධ දේශපාලන පක්ෂ මැතිවරණ කාලයේදී විශේෂයෙන්ම දකුණු ඉන්දියාවේ ප්‍රාන්ත මැතිවරණවලදී මේක ප්‍රධාන මාතෘකාවක් බවට පත් වෙනවා. இது புதிய விடயம் அல்ல. தென்னிந்தியாவின் தேர்தல் களத்தில் இலங்கை தமிழர்களின் விவகாரம் பிரதான தேர்தல் பிரச்சாரமாக காணப்படுகிறது. தேர்தல் முடிவடைந்த பிறகு தேர்தல் மேடைகளில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டுவிடும். ஈழம் தொடர்பில் இந்திய அரசியல் கட்சி குறிப்பிட்டுள்ளதாக குறிப்பிடப்படும் கருத்திற்கு அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. தேர்தல் முடிவடைந்த பிறகு தேர்தல் மேடைகளில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டுவிடும். காலகாலமாக இவ்வாறான தன்மையை காணப்படுகிறது. பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் 30 வருட கால சிவில் யுத்தம் நிறைவடைந்துள்ளது. தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே நாட்டில் இனியொரு போதும் பிரிவினைவாத செயற்பாடுகள் எவ்வழிகளினாலும் தோற்றம் பெறாது. விசேடமாக வடக்கு கிழக்கில் உள்ள சில அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடன் தொடர்புகளை வைத்திருக்கின்றனர். அந்நாட்டு அரசியல் தலைவர்கள் ரகசியமாகவும் சட்ட ரீதியாகவும் இங்கு வந்து சென்றிருக்கின்றனர். அவர்கள் சென்ற பின்னரே எமக்கு தெரிய வருகிறது. இதுதான் தென்னிந்தியாவின் அரசியல் நிலைமை. அதற்கொன்றும் எமக்கு கூற முடியாது. எமது நாட்டு வெளிநாட்டு கொள்கையை ஸ்திரப்படுத்தி முன்னகர்வதே எமது செயற்பாடாகும். ඒ දකුණු ඉන්දියාවේ දේශපාලන පක්ෂත් එක්ක සම්බන්ධ වෙලා තිනවා. එහි ඉන්න දේශපාලන පක්ෂවල නායකයෝ ත්‍යානුකූල වෙනවා, හොරෙන් ආපු අවස්ථා තියෙනවා. ඒවා ගියන් පස්සේ අපි දැනගන්න ලැබෙන්නේ ඒක තමයි ඒ දේශපාලනයේ ස්වභාවය එහි දකුණු ඉන්දියාවේ තියෙන. ඉතින් ඒකට අපිට යමක් කියන්න බෑ. අපිට තියෙන්නේ අපේ රටේ ස්ථාවරය අනුව විදේශ ප්‍රතිපත්තිය අනුව අපේ ප්‍රතිපත්තිය සකස් කරගෙන உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தொடர்பிலான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தை எதிர்வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் நடத்துவதற்கு கட்சித் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடருவோம் என கொழும்பு பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை கடந்த 10ஆம் தேதி சபை ஒத்திவைப்பு பிரேரணையாக விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை பற்றிய விவாதம் நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் மீண்டும் தொடர உள்ளது. அதன்படி இந்த விவாதம் மார்ச் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று நாடாளுமன்ற படிக்கல செவிதர் நரேந்திர பெர்னாண்டோ உறுதிப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள இருந்த போதிலும் இன்னமும் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கப்பெறவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு பதில் நீதவான் RU ஜெயசூரியவுக்கு தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்களை தடுப்பதற்கு அல்லது அதன் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் விடுமுறையில் அனுப்பப்பட்ட போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான விசாரணைகளை முடிவுக்கு கொண்டுவர சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு கொழும்பு பதில் நீதவான் RU ஜெயசூரிய அறிவித்தார். மீண்டும் குறித்த வழக்கை சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. ඇත්ත වශයෙන්ම රදගුරු මණ්ඩලය සහ මාත් එම රැස්වීම පැවැත්වුවේ අපි කිසි කෙනෙකුට මේ පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධව දැනට සිදුවී ඇති පරීක්ෂණ සහ විශේෂයෙන්ම ජනාධිපති කොමිසමෙන් අපි බලාපොරොත්තු වුණ
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை முழுமையற்றது. இந்த தாக்குதலை யார் ஏற்பாடு செய்தார்கள், ஆதரித்தார்கள் என்பதை குறித்து ஆணைக்குழுவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவாலயங்களில் தன் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள் என்பதனை கண்டேன். அரசியல் நலனுக்காக உழைக்கும் தலைவர்களை நாங்கள் விரும்பவில்லை. குறித்த அறிக்கையை சிறிய தடயங்களை வழங்கியிருந்தாலும் தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்களை அது அடையாளம் காணவில்லை. எனவே அது முழுமையற்ற அறிக்கை. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடருவோம். ග්‍රහය දක්වපු මුදල් හදල් දුන්නු මේ සංවිධානය කරන්නට පිටිපස්සේ ඉඳගෙන උදව් කරපු අය කවුද කියන ප්‍රශ්නයට අපිට පිළිතුරක් ලැබුණේ නැහැ මේ කොමිෂන් සභා වාර්තා. මේකට කර්තෘවරුන් වෙච්ච අය උදවිය හඳුනා ගැනීම, ඒ වගේ මේකට මුදල් හදල් දුන්න අය කවුද කියලා හඳුනා ගැනීම, එම ආයතන වලට පිටිපස්සේ හිටපු යම් දේශීය හෝ විදේශීය සංවිධාන තියෙනවද කියන එක හඳුනා ගැනීම හරියාකාරව සිදු වෙලා නැහැ. නිසා අපිට මේ කොමිෂන් සභා වාර්තාව ගැන සෑහීමකට පත් වෙන්න බෑ. ඒලිය රඹුක්කල්ල මහත්තයා පාට් එක දාලා අපිට කිව්වේ. ඔව් අපි සහරාන්ට වටුප් ගෙව තමයි. සහරාන්ට විතර නෙවෙයි පොට්ටුවම් මාන්ටත් ගෙවයි. මොකද කියන්නේ කියලා මගේ අකට කඩාපැන්න. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை அம்மக்களிடமிருந்து தூரமாக்கும் முயற்சியில் அரசாங்கம் இறங்கியுள்ளது. அவதானங்களை திசை திருப்பி இன்று புர்கா தடைகளை முன்னிலைப்படுத்தி இனவாத கருத்துக்களை தூண்டிவிடுகின்றனர். ஜஹ்ரான் கைது செய்யப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட நாலக்க சில்வாவை திட்டமிட்டு நாமல் குமாரவின் கருத்தை வைத்து கைது செய்தனர். நாலக்க சில்வாவுக்கு பயந்து ஜஹ்ரான் வெளிநாட்டில் இருந்ததாகவும் நாலக்க சில்வா 2018 அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்டதும் மீள நாட்டுக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. நாலக்க சில்வா பல பதக்கங்களை வென்ற சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி. சரத் பொன்சேகா, கோட்டாபய ராஜபக்ச போன்றோரை காப்பாற்றியவர். நாமல் குமார கூறிய ஜனாதிபதி தாக்குதல் விசாரணை இன்று எங்கே? சுரேஷ் அல்விஸ் குறித்த அறிக்கையில் தகவல்கள் இல்லை. மலேசிய தூதரகத்தின் பாதுகாப்பு துறை சார்ந்த பிரதானியாக செயற்பட்ட வேளையில் இவருக்கு ஜஹ்ரானுடன் தொடர்பு இருந்தன. இந்த தகவல்களை அறிக்கையில் இல்லை. ஜஹ்ரானின் மனைவி வழங்கிய இரகசிய வாக்குமூலம் அறிக்கையிலும் இல்லை, பகிரங்கப்படுத்தவும் இல்லை. ඉන්දියාවට ගිහිල්ලා තරන් වගේ පුද්ගලයෙකුට මේ වගේ වැඩ මේ වගේ ගමන් තනියම යන්න බෑ. ඒකට කවුරු හරි සහයෝගය දෙන්න ඕන. කවුරු හරි පිටු බලය දෙන්න ඕන. ශක්තිය දෙන්න ඕන. සම්බන්ධීකරණය කරන්න ඕන. மாவனெல்லை புத்தர் சிலை உடைப்புக்கும் வேறு சில செயற்பாடுகளுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அசாத்சாலி தொடர்புடையவர் என்ற விடயம் தெரிய வந்ததாலேயே அவரை கைது செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அசாத்சாலியின் காரிலிருந்து மீட்கப்பட்ட வெளிநாட்டு துப்பாக்கி தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 10ஆம் தேதி வெளியிட்ட கருத்து தண்டனை சட்டக்கோவை பயங்கரவாத தடை சட்டம், அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சட்டங்களின் கீழ் குற்றம் என கூறப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கொள்ளுப்பிட்டியில் வைத்து முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். ඔහු අත්අඩංගුවට ගැනීමෙන් අනතුරුව ඔහුගේ මෝටර් රථය පරීක්ෂා කිරීමේදී එය තුළ තිබී විදේශීය රටක නිෂ්පාදිත பிஸ்டோல வர்க்கே கினியாவியாக சோதனை திபினோ. அசாத் சாலி கைது செய்யப்படும் போது அவர் பயணித்த காரை சோதனைக்கு உட்படுத்திய போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த காரிலிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்றையும் அதன் தோட்டாக்களையும் கைப்பற்றியுள்ளனர். அதற்கமைய துப்பாக்கி தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த துப்பாக்கி கிடைக்கப்பெற்ற விதம் மற்றும் அதனால் ஏதேனும் குற்ற செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதோடு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. අදාළ ගිනියාවිය සම්බන්ධයෙන් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව පරීක්ෂණ සිදු කරනු ලබනවා. இந்த நிலையில் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்பதனாலேயே முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியை கைது செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மாவனெல்லை புத்தர் சிலை உடைப்புக்கும் வேறு சில செயற்பாடுகளுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அசாத் சாலி தொடர்புடையவர் என்ற விடயம் தெரிய வந்தமையினாலேயே அவரை கைது செய்தோம். மேலும் ஷரியா சட்டம் தொடர்பில் தெரிவித்த கருத்தொன்று தொடர்பிலும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தோம். தடுப்பு காவலில் வைத்து அவரை விசாரிக்கும் போது இந்த உண்மைகள் வெளிவரும். இந்த நிலையில் முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலியின் கைது தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். அசாத் சாலியை கைது செய்கிறார்கள், பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்கிறார்கள். கைது தொடர்பாக விவரங்கள் இல்லை. அது கைது செய்து அதன் மூலமாக நாட்டின் ஏனைய பிரச்சனைகளுக்கு மறத்துவிட அரசாங்கம் உயர்வதாக சந்தேகங்கள் எழுகின்றது. අසාත් සාලි මැතිතුමා යම් යම් අවස්ථාවල මේ වගේ කුපිත කිරීමේ කතා කළාට ඇත්ත වශයෙන්ම අදහස් කළේ මේ රටේ නීතියට අවනත වෙනවා නොවෙනවා කියනවා නෙවෙයි කියන එකයි මගේ අදහස.
එතුමාගේ වැරද්දක් මන් දකින්නේ නැහැ. නමුත් කතා කරනකොට ඒක හරියට විග්‍රහ කරන්න බැරිව ගත්ත හැටි එතුමා කියපු කතාව වැරදි විදිහට අර්ථකථනය වෙලා තියෙනවා. ඒක හරි කනගාටු වෙනවා. மஸ்கெலியா குயின்ஸ்லாந்து பிரிவில் 20 வீடுகளை கொண்ட நெடுங்குடியிருப்பில் இன்று மதியம் 1:30 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 வீடுகள் முற்றாக எரிந்து தீக்கிரையாகின. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படாத நிலையில் மஸ்கெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரவுன்ஸ் லீக் தோட்டத்தின் குயின்ஸ்லாந்து பிரிவில் 20 வீடுகளை கொண்ட நெடுங்குடியிருப்பில் இன்று மதியம் 1:30 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 வீடுகள் முற்றாக எரிந்து தீக்கிரையாகின. இந்த வீடுகளில் குடியிருந்த 20 குடும்பங்களைச் சேர்ந்த 73 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த தோட்டத்தில் 3ஆம் இலக்க நெடுங்குடியிருப்பிலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. திரும்ப பிடிச்சிக்கு தான் வந்தோம். எந்த லைன் பிடிச்சாக்கி நாங்கள் எல்லாம் கழிச்சு எல்லாம் தண்ணி ஊற்றவங்க எல்லாம் பிடிச்சி இறங்கிச்சு. ரெண்டு சைடு இதனை அடுத்து போலீசாரும் ராணுவ பிரிவினருக்கும் தகவல் வழங்கப்பட்டது. அதன்படி சம்பவ இடத்துக்கு விரைந்த லட்சப்பான ராணுவத்தினரும் போலீசாரும் மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கினர். இதற்கிடையில் அப்பகுதியில் மக்கள் குவிந்ததால் சமூக இடைவெளியை பின்பற்றி உரிய வகையில் இருக்குமாறு போலீசாரால் அறிவிக்கப்பட்டது. இந்த தீ விபத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத போதிலும் பெருமளவில் பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. வீட்டு உபகரணங்கள், முக்கிய ஆவணங்கள், தங்க நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன என்று மக்கள் தெரிவித்தனர். ஒரு சில பொருட்கள் மாத்திரமே மக்களால் பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தோட்ட பாடசாலையில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகமும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம், மஸ்கெலியா பிரதேச சபை ஆகியன ஊடாகவும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் மஸ்கெலியா போலீசார் ஹேட்டன் போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். 20 குடும்பம் 82 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான அனைத்து தேவைகளும் ஆமிக்கு அறிவிச்சு அவங்களும் வந்து தீ அணைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணினாங்க. தோட்ட நிர்வாகமும் நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு முழு உடைமைகள் எல்லாமே தீக்கு இரையாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் தெரியாது, காரணம் என்னன்னு தெரியாது. இதனால தீப்பத்தி. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக இந்த அரசாங்கம் 1000 முறை கூறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களின் 6 வருட போராட்டத்தின் பிரதிபலனாக 1000 ரூபாய் சம்பளத்துக்கு அண்மையில் அரசாங்கம் அனுமதி கொடுத்து வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருந்தது. அப்போது எந்த எதிர்ப்பையும் வெளியிடாத 20 கம்பெனிகள் தற்போது குறித்த வர்த்தமானிக்கு இணங்க 1000 ரூபாவை வழங்க முடியாது என நீதிமன்றம் சென்றுள்ளன. இந்த நிலையில் குறித்த வழக்கில் தோல்வியுற்றால் 1000 ரூபாய் சம்பளத்தை நாடாளுமன்றத்தில் சட்டமாக இயற்றி அதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் அமைச்சர் நிமல் சிறிபால த சில்வா நேற்று உறுதி வழங்கியிருந்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக இந்த அரசாங்கம் 1000 முறை சொல்லிவிட்டது. பிரதமர் சொல்லியிருக்கின்றார், ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார், பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், தொழில் அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். இந்த அரசாங்கத்துக்குள்ளே மலையக மக்களை பிரேரித்தப்படுத்த சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தொழிலாளர்களுக்கு இன்னும் ஆர்வம் அந்த மாதிரி தடையவே காணும். அது மட்டுமல்ல, தர வேண்டிய அந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் எல்லாம் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு போயிருக்கின்றார்கள். வழக்கு ஈடுபட போகின்றது. அரசாங்கம் என்ற முறையிலே அரசாங்கம் நாட் சம்பளமா இருக்கலாம், மாச சம்பளமா இருக்கலாம், இதுதான் பரவாயில்லை. குறைஞ்சபட்சமாக வருமானம் 25,000 ரூபாய் ஒரு தோட்ட தொழிலாளி வர வேண்டும் என்ற அந்த சட்டத்தை அரசாங்கத்தால் கொண்டு வர முடியுமா என்று சவால் எடுக்க விரும்புகின்றேன். புகையிரத விபத்தில் மரணமடைந்த தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த மாணவனுடைய பூதவுடலுக்கு பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலர் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் தலைமன்னார் புகையிரத கடவை பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் விபத்துக்குள்ளான பஸ்ஸின் சாரதி ஆகியோரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரையில் விளக்கு மறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது.
நேற்று முன்தினம் தலைமன்னாரில் தனியார் பேருந்து ஒன்று மன்னாரில் இருந்து தலைமன்னார் நோக்கி பயணித்த புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் 14 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவர் மரணமடைந்துள்ளார். சம்பவம் இடம்பெற்ற போது குறித்த தனியார் பேருந்தில் 30 பேர் பயணித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மாணவர்கள், பயணிகள் உட்பட 25 பேர் உடனடியாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதேவேளை குறித்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் புகையிரத கடமையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் கடமையில் ஈடுபட்டிருக்கவில்லை எனவும் புகையிரத கடமைக்கான தடை குறித்த நேரத்தில் இடப்படவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதி மற்றும் புகையிரத கடமையின் பாதுகாப்பு ஊழியர் ஆகியோர் தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது இருவரையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விபத்தில் மரணமடைந்த தலைமன்னார் பியர் பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரன் தருண் என்ற 14 வயதுடைய மாணவனுடைய சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் குறித்த மாணவனின் இல்லத்தில் இன்றைய தினம் அஞ்சலி இடம்பெற்றது. மாணவனின் உடலுக்கு பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக மாணவனின் உடலுக்கு தலைமன்னார் பகுதி மக்கள், தலைமன்னார் பாடசாலை மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், அரசு ஊழியர்கள் என பலரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மேலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீனும் மாணவனுடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதோடு மாணவனின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்துள்ளார். சிறுவனின் உடல் பொதுமக்களின் அஞ்சலியின் பின்னர் இன்று மாலை 3 மணி அளவில் தலைமன்னார் பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த அளவில் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை பகல் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு